இதுதான் நீங்க இறங்க வேண்டிய ஓ, இடம். இங்கதான் இறங்கணுமா? என்ன தெரியுதா? நான் கிளாடிஸ். உங்களோட இறந்து போன பொண்ணு நான்சி இருக்காங்கல்ல, நான்சியோட பொண்ணு தான் நான், கிளாடிஸ். இருங்க பாட்டி, இருங்க, நான் தான். கை கை என் கை கை வலிக்குது பாட்டி. இந்நேரம் கை துண்டா போயிருக்கும். அப்பா அப்பவே சொன்னாரு, நீ அங்க போனா பாட்டி இறக்கமே பார்க்க மாட்டாங்கன்னு. நான் செத்துருவேன்னு. அந்த டைம்ல நான் அப்பா கிட்ட கேட்டேன், பாட்டி என் பேக் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. பாட்டி, அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் அம்மா தொட்டில இருந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறது பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எல்லோ கலர் பொருத்தமா இருக்கா?
சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல. 5 days முன்னாடி தான் டெல்லியிலேருந்து வரும்போது பிரெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். என்ன இப்படி நாருது? கெட்டு போச்சு. சரி, ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறதுனால யாரும் இங்கே செத்துற போகிறதில்ல. என் அம்மாவோட நல்ல ஃபோட்டோ இங்கே இருக்கா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அம்மாவை பற்றின ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்காக அப்பா எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாரு. இருக்கா பாட்டி? இங்கே யாரோட ஃபோட்டோவும் இல்லை. என் அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரியே இருப்பாங்களா இல்லை என்ன மாதிரி இருப்பாங்களா? பெல் அடிக்கிறாங்க. வாசல்ல யாரும் இருக்காங்க போல. நான் போய் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க என்னை தொந்தரவு பண்ணுறதுக்குனே வருவாங்க. அவங்களும் உன்ன மாதிரி தான். போ போ, கதவை திறந்து விடு. அப்படியே நீயும் போயிடு. உன்னை நான் பார்க்கவே கூடாது. வாங்கடா. இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன குட்டி பசாசுங்க. இத பாருங்க, 3 இருக்கு. 1 2 3. டேய், இனி என் பாட்டியை தொந்தரவு பண்ணுவீங்களா? நீ இல்ல. நீ இல்ல. நீ பண்ண என்ன பண்ணுவ? டேய், நீ பெரிய ஆளுதான். உனக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இந்தா சாப்பிடு. கீழே துப்புன கொன்னுடுவேன். பாட்டி, இவனுங்களை என்ன பண்ணலாம்? வெட்டி கொண்டுட்டுமா இல்ல உப்புல முட்டி போட வைக்கவா? தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம போயிடுங்க. வாங்கடா, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்கடா, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹேய், இங்க பாருங்க. பாட்டியை சமாளிக்கிறதுக்காக சும்மா சொன்னேன். கோச்சிக்காத. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்து வீடு. அந்த தடிய வீட்லயா? இல்ல, அதுக்கு பக்கத்துல. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? அப்பா மட்டும்தான் இருக்காரு. அப்பா மட்டுமா? என்ன பண்றாரு? ஹெட் மாஸ்டர். அட பாவிகளா, ஹெட் மாஸ்டரோட பசங்களா இருந்துட்டு இப்படி பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, உன்னோட பேர் என்ன? ஜேக்கப் அலெக்சாண்டர். உன் பேரு? உன்னி அலெக்சாண்டர். குட். நான் உன்னை உஷா அலெக்சாண்டர் தான் கூப்பிட போறேன். உஷா, நீ? ஜோயல் அலெக்சாண்டர். நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், ஊர்க்காரங்களை பார்க்கணும், நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் போலாமா? வயிறு ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். வரீங்களா? உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரசன்ட் இருக்கு. வாங்க. இது உனக்கு, இது உஷாக்கு. நீ இதை எடுத்துக்கோ. விளையாடுங்கடா. பாட்டி, பாட்டி, நான் தான் கிளாடஸ். கதவு தருங்க. பாட்டி, கதவு தருங்க. நான் தான். தள்ளு. இத கொஞ்சம் புடி. நான் இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. டேய், பாட்டி, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம்.
நானும் பசங்களும் எல்லாரும் சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டோம். வயிறு வேற ஃபுல்லா ஆயிடுச்சு. ஓ, எப்படியும் எனக்கு எதுவும் தர போறது இல்லைல்ல. அதெல்லாம் கூட இந்தாங்க இந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் படிக்க வேண்டாம், தூங்குங்க. அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு வாட்டி பெல் அடிச்சுக்கிட்டுமா? ஹே போடா. வாடா, இல்லாட்டி பிரெட் கொடுத்துருவாங்க. குட் நைட். குட் நைட். பாட்டி, நீங்க சாப்பிட்டுட்டு நைட்டு டைமுக்கு படுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ, சாமி கும்பிடல. உன்னோட டேடி மேத்யூ இப்ப எங்க இருக்கான்? டெல்லியில. அவன் இப்ப என்ன பண்றாப்ல? அங்க அக்ரிகல்ச்சர் காலேஜோட பிரின்சிபல். உனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? என்ன கேள்வி? எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அப்படின்னா இங்க எதுக்கு வந்த? யார் உன்னை கூப்பிட்டா? மேத்தியோட பொண்ணு இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவன் எனக்கு துரோகம் பண்றதுக்கு நான் இன்னொரு வாட்டி விட மாட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கக்கூடாது. வெளியில போ. சொன்னது கேட்கலையா? போ, வெளியே போன்னு சொன்னேன். உன் அப்பா கிட்டே நீ போயிடு. என்னோட வீட்ல உன் பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உன்னோட அப்பா எனக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போ, போய் நீயே கேளு. என் குடும்பத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நீயே போய் கேளு. என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டையும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போய் கேளு. என் பொண்ணு நான்சி சாகறதுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? போய் நீ கேளு. உன் பொருள் எதையும் நான் பார்க்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இனி நீ இந்த படியை மிதிக்க கூடாது. வெளியே போ. எங்கேயாச்சும் போ. போதும், போறேன். எங்கேயாச்சும் போறேன். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போறது எங்க அப்பா கிட்ட நினைக்காதீங்க. எனக்கும் எங்க அப்பாக்கும் இருக்க எல்லா சம்மந்தமும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு வேணாம்னா நான் போறேன். எங்கேயாச்சும் போறேன். போதும். உனக்காக தாம்மா நான் இவ்வளோ காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லார் முகத்தையும் நான் வெறுத்தது உன்னோட முகத்தை மறுபடியும் பாப்பேன்னு தாம்மா. நீ வரலையா? எங்க? வீட்டுக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ இருந்துட்டு நாளைக்கு காலையில போ. ஒரு நைட்டு மட்டும் தங்க. அது என்ன லாட்ஜ் நினைச்சீங்களா? இருந்தாலும் அடிச்சு வெளியே அனுப்பிட்டு இப்ப வான கூப்பிடுறீங்களே, உங்களால இது எப்படி முடியுது? உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு மறந்து போயிட்டேன். அதனாலதான். அதிகமா பேசாத. வா 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 கிளாடி. ஹோ, அட்லீஸ்ட் என் பேரையாச்சும் சொன்னீங்களே. சரி. உனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. உன்னோட அப்பா உன்கிட்ட எதையும் சொல்லியிருக்க மாட்டாரு. உன்னோட அம்மாவுக்கு 1 வயசு ஆகும்போது தான் நான் என்னோட புருஷனை இழந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே அவ தான்.
என்னோட நான்சி, அவளை ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சு இருந்ததில்ல. என்னால முடியாது. அவ வளர்ந்து பெரியவளானதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச வர கட்டிக்கோன்னு நான் சொன்னேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவர் என் கூட தங்கி இருக்கணும்னு தான். அவளை எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும்னு தான் நான் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன். என்னோட முகத்தை பார்த்து ஒத்துக்கிட்டு தான் உன்னோட டேடி மேத்யூ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளை என்கிட்டேருந்து பிரிக்க பார்த்தாரு. எங்கெங்கேயோ கூட்டிட்டு போவாரு. 7-8 நாள் கழிச்சு தான் திரும்பி வருவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அறிவுரை தான் சொன்னேன். அதையே அவர் காரணமாக வச்சு அவர் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட நான்சிக்கும் என்னை பார்க்காம இருக்க முடியாது. அதனால தான் அவ உன்னை பெத்தெடுக்கும்போது தனியாக என்கிட்ட வந்துட்டா. அன்னைக்கு அவ சொன்னா, உன்னோட டேடி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினான்னு சொன்னா. வழக்கம் போல நானும் அவன் மேலே பாசம் வச்சேன். நல்லா கவனிச்சுக்கிட்டேன், ஒத்தாசை செஞ்சேன். ஒரு கிறிஸ்மஸ் நைட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா. ஒன்னதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கணுன்னு அவர் வந்தார். அப்புறம் தினமும் வர ஆரம்பிச்சாரு. உனக்கு 5 மாதம் ஆனதுக்கப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். குழந்தையும் அம்மாவையும் கூட்டிட்டு போக அவர் முயற்சி பண்றாருன்னு. என் வாயில வந்ததெல்லாம் நான் அவர் முகத்துக்கு நேராக பேசினேன். அவர் என் பச்சை புள்ளியை தூக்கிக்கிட்டு என் நான்சியை பார்த்து வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. பெத்த வயிறு எரிஞ்சு என் பொண்ணு நான் உன்னை வளர்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஒத்துக்கலை. பெண் குழந்தை இல்லை. நான் அவர் காலில் விழுந்து கெஞ்சி அழுதேன். ஆனால் அவர் கொடுக்கல. வேற வழியே தெரியாததுனால நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கேஸ் போட்டேன். அதுக்கப்புறமாவது அவர் உன்னை என்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவர் என் மேலே கேஸ் கொடுத்தாரு. 4 வருஷம் நான் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கினேன் உனக்காக. அப்புறம் ஒரு நாள் பொண்ணு அப்பா கூட தான் வளரணும்னு தீர்ப்பு வந்துச்சு. அப்புறம் 17 வருஷம் காத்திருந்தேன். என்னைக்காச்சும் நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இதோ இந்த காலிங் பெல்ல பார்த்தல்ல, இது எவ்வளோ தொந்தரவு கொடுக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இருந்தாலும் இதை நான் பத்திரமா வச்சிருக்கிறது என்னைக்காவது நீ இதை வந்து அடிச்சா எழுந்திரிச்சு ஓடி வந்து கதவை திறந்து உள்ள கூப்பிடலான்னு நினைச்சுதான். இப்ப நீ வந்து எல்லாமே என் டாடி தான்னு சொல்லும்போது பரவாயில்ல. அவர் வந்து அடுத்த நிமிஷமே உன்னை கூட்டிட்டு போயிட்டாருன்னா அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எதுக்காக நான் இவ்வளோ காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன்னு யோசிக்கும் போதுதான், அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பாட்டி, நான் இங்க வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல. இனி இருக்க காலம் இந்த வீட்ல தங்கி இருக்கலாம் தான். இல்ல, நீ போயிடுவ, எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? போக மாட்டேன்னு நானே தானே சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சின்ன பொண்ணு. யாராச்சும் உன்னை வந்து கூப்பிட்டா
உன்னால எதிர்த்து நிக்க முடியாது. யார் வந்து கூப்பிடுவா? டாடியா? நான் எங்க அம்மா மாதிரி கிடையாது. என்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு மாறலையா? அது மட்டும் இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்காக நான் என் டாடிய வெறுக்கிறேன், மறந்துடுறேன். போதுமா? அப்படின்னா சத்தியம் பண்ணு. இந்த பாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, மாதா முன்னாடியே சொல்றேன். என் பாட்டிய விட்டுட்டு இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன். சத்தியமா? என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லம்மா. எவ்வளவு நாளா எனக்காக காத்துட்டு இருந்த பாட்டி, நான் வந்த உடனே ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? அது அது ஏன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு நம்பிக்கையே வரல. சரி சொல்லுங்க, என் மம்மி யார மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரியா இல்ல உங்கள மாதிரியா? நான் இந்த இப்ப வரேன் இரு. இந்தா, இது யாருன்னு பாரு. இந்த நெத்தி, மூக்கு, கண்ணெல்லாம் உன்ன மாதிரியே இருக்குல்ல? மம்மி, நான் இது வரைக்கும் பார்க்காத எங்க அம்மா.